பறந்து விரிந்துள்ள இந்த பிரபஞ்சம் சொர்க்கம், பூமி, நரகம் என்று மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது. சொர்க்கம், இதை கடவுள் ஆட்சி செய்து வருகின்றனர். பூமி, இது மனிதர்கள் ஆட்சி செய்து வருகின்றனர். அதற்கு கீழ் இருப்பது பாதாள லோகம், இதை அசுரர்களும் தீய சக்திகளும் ஆட்சி செய்து வருகின்றனர். இந்த பாதாள லோகத்தில் ஒரு மாய மோதிரம் ஒன்று உள்ளது. 1000 ஆண்டுகளாக இதை அடைய அசுரர்களும் தீய சக்திகளும் முயற்சி மேற்கொண்டது. ஆனால் இதை யாராலும் அடைய முடியவில்லை. ஆண்டுகள் பல உருண்டோடின. இன்று இந்த மோதிரம் தனது அடுத்த அரசன் யார் என்பதை முடிவு செய்தது. அவனை தேடி தனது பயணத்தை தொடங்கியது. வாருங்கள், நாமும் இந்த மோதிரத்தினுடன் பயணம் செய்து அது யார் என்பதை அறிந்து கொள்வோம். என்னை எப்படி காப்பாத்துறது? Rivendra. Oh, bengak yang ular besar, dia orang ular besar kan? Dia orang juga mampu ular nuai dia ada. Ularnya di sini lah ya. Apa ini? Yes, jangan kamu apa sih? Jangan kamu apa sih? Agak nak dalam. Ilmu mana? Ilmu. Hai. Lian. Ilmu yang boleh merai sini ilmu. Yes. Oh, baik bila nak dengi. ஆனிடனே, நீ அந்த மோதிரத்தை அடைஞ்சிருக்கலாம். ஆனால் அதனால் ஏற்படும் கால சூழலை உன்னால் தாங்க இயலுமா? பார்ப்போம். நமக்கு கிடைச்சது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சின்ன பசங்களோட சேர்ந்து நம்ம இப்போ குக்கிங் பண்ண போகிறோம். பிரியாணி வித் கிட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கான பையனை கிடச்சிட்டானே. வாங்க நம்ம இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு போவோம். பாய்ஸ். என்ன நாங்கள் இங்கே இருக்கிறது எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஏன் நான் கண்டுபிடிக்க முடியாது, இங்கே தானே இருப்பியே. இப்போ சரி, இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிருமா? எப்படி? உடம்பு சரியில்லையா? நல்லா தானே இருக்கா? தினேஷ் மாமாக்கு என்னாச்சு? மலேரியாவா? அது ஏன் சிரிச்சுக்கிட்டே சொல்றிய? சரி, ரைட்டு. ஒன்றும் இல்லை மாமாக்கு ஒன்றாவது. நான் வேணா ஹாஸ்பிட்டல் விடவா? எந்த ஹாஸ்பிட்டல் வேணா? வாங்க போவோம். நடந்தே போயிருக்கா? சரி, ரைட்டு. நான் பாருங்க, இதனால போன அடிங்கண்ணே. ஐயோ, போவோம். தினேஷ் மாமாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நம்மளும் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும். என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கேன். நீ எப்போங்க வந்த? நான் உன்கிட்ட டைம் லூப் பற்றி சொல்லணும். என்னது லூப்பா? ஆமாம், டைம் லூப், கால சுழல். நீ என்னோட மோதிர சக்தியை அதிகமாக பயன்படுத்தினா இந்த கால சுழலில் மாட்டிக்கிடுவோம். சக்தியை பயன்படுத்துறதுல இவ்வளோ பிரச்சனை இருக்கா? இது எனக்கு ஆதி காலத்தில் கிடைச்ச ஒரு சாபம். சரி, இது எப்போ முடியும்? இதிலிருந்து நீ தப்பிக்க ஒரே வழி தான் இருக்குது.
100 தடவை இந்த லூப்பை நீ அனுபவிக்கணும். சரி, புரியுது. சரி, வருகிறேன். சொன்னே நீ பிரியாணி செய்யணும்னு சொன்னீங்களே. ஆமா அவனே. இன்னைக்கு பிரியாணி செய்ய முடியாதுண்ணே. ஏன் அவனே? படிக்கண்ணே, நாளைக்கு எக்ஸாம் இருக்குண்ணே. இல்லைன்னா எங்க அப்பா அடிப்பாங்கண்ணே. இன்னைக்குல உங்க அப்பா ஒன்று அடிச்சாங்க, இன்னைக்கு அடிப்பாங்கண்ணே. எதுக்கு இப்படி ஓடுறான்னு? என்ன இவ்வளோ இதாக இருக்கு? மாய மோதிரமே, வெளியே வா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் உனக்கு? நீ சொன்ன இது ஒரு லூப்புன்னு. ஆனால் இந்த சின்ன பசங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ பெரிய பிரச்சனை நடக்குன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. உடம்பு சரியில்லைண்ணே. உடம்பு சரி, அப்பா அடிப்பாங்கண்ணே. வேற எதுவும் பெரிய பிரச்சனையா இது? அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லையா? அவர்களுக்கு இருக்கும் ஒரே பிரச்சனை நீதான். அப்படியா? ஆம், நீதான். இதை நான் எப்படி நம்புறது? என்னை நன்றாக பார். எப்பாடி தப்பிச்சோம். சிவான செய்யற பிரியாணில சாப்பிட முடியுமா? சிவான கூப்பிட்டு இதுதான் நடந்தது. நம்ம சாப்பாட்டுக்கு இவ்வளோ பையமா? இரு, அவனில் சும்மா விட போகிறதில்ல. ஏல பாய்ஸ், நீங்க நாங்க எங்க இருக்க எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? நீங்கள் எப்போ இங்கே தானே இருப்பீங்க. சரி ரைட்டு, நம்ம இது பிரியாணி செய்யணும்னு சொல்லியிருந்தோம்ல. ஆமாண்ணே. தினேஷ் மாமா. இல்லை இல்லை, ஒரு நிமிஷம் இரு, நானே சொல்கிறேன். அவனே ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா நம்ம பிரியாணி பிளான் கேன்சல். என்ன பிரியாணி பிளான் கேன்சலா? ஆமாம் அவனே. நீங்களா மனுஷனானே? நான் இதுக்காண்டி காலையில சாப்பிடலனே. காலையில் சாப்பிடலையா? நான் நேத்துல இருந்தே சாப்பிடலனே. நான் ஒரு வாரமா பட்டினியா கிடக்கேன். என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி, ஏன் கண்மணி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் வந்து அப்படி காரில் ஏறுங்க. வாங்க, காரில் ஏறுங்களா. சாரன் தாத்தா மாமா கதையெல்லாம் நம்மகிட்ட இப்போ சொல்லக்கூடாது. எல்லாரும் ஒழுங்கா இருக்கீங்க. இப்போ போய் நம்ம பிரியாணி செஞ்சு வீடியோ போட்டு ட்ரெண்டிங் ஆகிறோம். சரியா? ஏல ஏல ஒரு நிமிஷம் ஆளுக்கும் என்ன இருந்தாலும் சரி, நம்ம பிரியாணி இப்போ சாப்பிட்டு நீங்கள் ரிசல்ட் சொல்றீங்க வியூவர்ஸ்க்கு. வியூவர்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு பிரியாணி செஞ்சு பசங்களுக்கு கொடுக்குறேன். ஏல ஏல அமைதியாரு, ஒரு நிமிஷம். ரவி, சொல்லுங்கண்ணா. இவனை நம்ம பிரியாணி வீடியோ செய்யறதுக்கு ஆளை கண்டுபிடிச்சிட்டேன். நீ எங்க இருக்கா? பிரியாணி எல்லாம் விட்டு தள்ளுங்கண்ணா. பிரியாணி வேணா கடையில வாங்கிக்கலாம். இப்ப என்கிட்ட ஒரு சரியான பிளான் இருக்கு, அதை சொன்னா நீங்க பாராட்டியே. என்ன அப்படியா? என்ன பிளான் இவனை? நம்ம இப்ப பேயிட்ட பேச போறோம். பேயிட்டியா? அது எப்படி இவனை பேயிட்ட பேசுறது? ஓஜா போர்ட். ஓஹோ, ஓஜா போர்டா. சரி ரைட்டு, அப்போ பேயிட்ட பேசி ஓஜா போர்டு போட்டு ட்ரெண்டிங் ஆயிரும். இல்ல இப்போ நம்ம எல்லாருமே பேயிட்ட பேச போறோம். சரியா? என்ன இவனை பேயிட்ட பேச போறோன்ற? யாருக்குமே பையன் எதுவும் இல்லையா? பட்ட காயத்துல தேள் வந்து கொட்டுதடி கண்மணி, கண்மணி. அற்புதம்! உன்னைப் போல் ஒரு வீரனை தான் நான் இத்தனை ஆண்டாக தேடிக்கொண்டிருந்தேன். கால சூழலை மிக அழகாக கடந்து விட்டாய். பொறுத்திரு, வருகிறேன். பகுமா.